வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த சத்தியத்தை விளங்கி உணர்ந்து வந்து விட்டார்கள். ஆனா மார்க் அறிஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? தடுக்கிறது அவங்கதான், எதிர்ப்பு தெரிவிக்கிறது மார்க் அறிஞர் தான். வெள்ளி மேடை இன்னைக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை திட்டுறதுக்கு தான் வெள்ளி மேடை. தௌஹீத் ஜமாஅத்தை திட்டுறது, நம்முடைய கொள்கைகளை விமர்சிக்கிறதுங்கிற பேர்ல பொய்களை கட்டவிழ்த்து விமர்சிக்கலாம், தப்பு இல்ல. பொய்களை கட்டவிழ்த்து விடுவது, இதற்கு தான் இந்த வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் கேட்டா, வெள்ளி மேடையை நாசமாக்குறதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், அதை முதல்ல உங்கள்கிட்ட பதிய வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் விளங்கும். இந்த மார்க்க அறிஞர் நாங்கெல்லாம் வர்றோம்ல, நாங்கள் எப்படி உருவாக்கப்படுறோம் இதை முதல்ல விளங்கணும். அப்பதான் வெள்ளி மேடைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? ஒருத்தர் 7 வருஷம் படிச்சுட்டு மார்க்க உலமான்னு நீங்க சொல்றீங்க. இந்த உலமா என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னால், அது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நீங்க பாருங்க. உலமான்னு சொல்லி ஒருவரை வந்து உண்டாக்குறதா இருந்தா என்ன செய்வாங்க? அந்த பையனை, ஒரு 12 வயசு பையனை கொண்டு போய் சேர்ப்பாங்க மதரசாவுல. 12 வயசுல இருந்து ஒரு 7 வருஷம் ஓதுவான். 19 வயசுல, அப்பதான் படிக்க வேண்டிய வயசு, 19 வயசுல மார்க் அறிஞ்ச பட்டம். உங்களுக்கு வயசு ஒரு 19 வயசு தான், டீன் ஏஜ் கூட ஒரு தாண்டல. 12 வயசுல கொண்டு மார்க்சாவில் கொடுவாங்க. 19 வயசுல என்ன பண்ணிடுவாங்க? அவர் ஆலிம்ங்கிற மௌலவிங்கிற பட்டத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாணவராக சேர்க்கப்படுறாங்கல்ல, யார சேர்த்தாங்க தெரியுமா? மதரசாக்கள்ல நல்ல மார்க் வாங்குறான், 1100 1200 வாங்குறான், சேர்க்கவே மாட்டாங்க. அவனை எங்க அனுப்பிடுவாங்க? மெடிக்கலுக்கு அனுப்பு, இன்ஜினியரிங் அனுப்பு, அங்க அனுப்பி விட்டுருவாங்க. யாரை கொண்டு மார்க்சால் விடுவாங்க தெரியுமா? 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 2ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், ஒரு கோழி முட்டை வாங்க பாருங்க, இவரை மதரசாக்கு அனுப்புவோம். மதரசாக்கு அனுப்புற உலமான்னு சொல்றமே, உலமாவுக்கு உள்ள மெட்டீரியல் தப்பா இருக்குது. ஒரு பொருளை தயாரிக்கிற மாவு நல்லா இருந்தா பலகாரம் நல்லா இருக்கு. மாவு எப்படி இருக்குது? எந்த மாவு ஒண்ணுக்கு ஆகாது, ரொட்டி சுத்தம் ஆகாதோ, கூழ் காய்ச்சவும் ஆகாதோ, எந்த ஒண்ணுக்கும் ஆகாத தெருவுல கொட்ட முடியுமோ அந்த மாவை கொண்டு போய் ஏதாவது செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கு விருந்தாளிக்கு? அந்த மாதிரி எப்படி நம்ம உலமாக்களை நம்ம சமுதாயம் ரெடி பண்றோம்? மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அனுப்புறமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும், சிந்திக்கிறவனா இருக்கணும், விவரம் உள்ளவனா இருக்கணும். இந்த மாதிரி 4 பசங்களை அனுப்புனா ஹக்க மார்க்கத்தை சொல்லுவான், பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவான், அவன் ஆற்றல் மிக்கவனா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நாம எப்படி மார்க் அறிஞர் அனுப்புறோம்? உங்க ஊர்ல இருந்து மார்க் என்னெல்லாம் அனுப்புனாங்கன்னா ரெண்டு காரணத்தான் மார்க் அறிஞர் அனுப்புவாங்க. ஒண்ணு, மார்க் நல்ல மார்க் வாங்க போய் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு ஒளியுவேன், ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி பண்ற ஆட்களை தான் மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அப்ப மண்டையில மசாலா இல்லாம இருக்கணும், அந்த மசாலா இருந்தாலும் பயன்படுத்தாம இருக்கணும், சேட்டை பண்ணிட்டு இருக்கணும். இப்படியான ஆட்களை கொண்டு விட்டு இவங்க என்னத்தை படிச்சுட்டு வந்து என்னத்தை உங்களை திருத்துவாங்கன்னு கேட்கிறாங்க. அவனுக்கு அவன் பாஷை தமிழ்ல சொல்லிக் கொடுக்கல கோழி முட்டை வாங்கினவன், அவன் தாய் பாஷையில சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவன் கோழி முட்டை வாங்கிட்டு வந்தவன், அவனை கொண்டு அவனுக்கு தெரியாத பாஷையை கத்துக்கிறேன்னு சொல்லி மதரசாவில் விட்டா இதான் உலமாக்கல். உலமாக்கல் உருவாக்கப்படுற மெத்தடை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களேயானால், அந்த இமேஜை தகர்த்து எரிந்து விட்டீர்களேயானால் மக்கள் நேரான வரைக்கும் வந்துருவீங்க. அப்ப உருவாக்குற அடிப்படை சரியில்லாம இருக்குதா? சரி, கொண்டே மார்சால் விட்டுட்டோம். விட்ட பிறகு அங்க என்ன நடக்கும் தெரியுமா? மதரசாவுல தயார் பண்ணி அவனை நல்லபடியா டெவலப் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியா அவனை வந்து ஒரு அறிவாளி ஆக்குறதுக்கு ஏதாவது வேலை நடக்குமான்னா நடக்காது. மதரசாவுல 99% மதரசாக்கள்ல 1-2 மதரசாக்கள் இப்போ அந்த ரூலை கொஞ்சம் மாத்துறாங்க. நாங்கெல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல எல்லாம் 100% என்று சொல்லலாம். எந்த மதரசாவுலையும் ஃபெயில் ஆக்குறது கிடையாது. ஓதுனா அவனை பரிசு வைக்கிறது எப்படிங்க? வருஷம் 1 அவ்வளவுதான். ஒரு வருஷம் இருந்துட்டாரா அடுத்த வகுப்பு. ஒரு வருஷத்தினுடைய கணக்கு என்னன்னு கேட்டா, மதரசாவில் ஒரு வருஷம் சாப்பிடணும், அவ்வளவுதான். மதரசாவில் ஒரு வருஷம் சாப்பிட்டாருன்னு சொன்னா அவர் 1ஆம் வகுப்பு முடிச்சிட்டாரு. 2வது வருஷம் சாப்பிட்டாருன்னா 2வது வகுப்பு முடிச்சிட்டாரு. 7 வருஷம் சாப்பிடுறதுதானே அவசியமே தவிர இது அவசியம் இல்ல. அதுல பரீட்சை வைப்பது, பரீட்சை வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்கன்னு கேட்டா, அந்த கூமுட்டையில கொஞ்சம் நல்ல கூமுட்டை பாக்குறதுக்கு தான். ஃபெயில் ஆக மாட்டாங்க. எல்லாம் 45 மார்க் போட்டு விட்டு செய்வாங்க, எல்லாரும் பாஸ். ஒண்ணும் இல்லாம வெறும் பேப்பரை கொடுத்தாலும் அவனை 2வது சுமராவுக்கு போயிருவான். 1வது சுமராவில் சேர்க்கிறவன் வெறும் பேப்பரை கொடுத்தாலும் சரி, அவன் என்ன செய்வாங்க? 2வது வகுப்பு போய்விட்டார், 3வது வகுப்பு போய்விட்டாரு.
அப்ப மார்க்க அறிஞர்கள் இந்த வெள்ளி மேடைங்கிற பேர்ல நான் என்னென்ன புழுகிறாங்கன்னு பின்னாடி சொல்லுவேன். ஏன் புழுகிறாங்கன்னு உங்களுக்கு முதல் தெரியணும்ல. ஏன் புழுகிறாங்க என்று சொன்னால் தயாரிக்கிற மெட்டீரியல் சரக்கே சரியில்லை, அதனால அது ஒழுங்கான பதார்த்தம் அமைய மாட்டேங்குது. ரெண்டாவது அங்க கொண்டு விடுறமே அவனாச்சும் இந்த வாடகை போய்கிட்டு நல்ல சமையல்காரன் இருக்கான்னு வைங்களேன், மோசமான அரிசியை கூட ஒரு மாதிரி ஆக்கிடுவான். கை தேர்ந்து சமையல் காரணமா இருந்தான்னு சொன்னா ரேஷன் கடையில் வாங்குற அரிசியை கூட ஒரு வாயில வைக்கிற மாதிரி தயாரிச்சிருவான். அந்த மாதிரியாவது மதரசா இருந்து இந்த கெட்டு போன மாவை சரி பண்ணுவாங்களான்னு கேட்டா அதே நிலையிலேயே விட்டுவாங்க. அவங்க எந்த விதமான பாஸ் ஆக்குறது பயிலாக்குற மேட்டரே கிடையாது. வருஷம் 7னா அவர் மௌலவி ஆயிருவார். என்னோடு படித்த பல சகோதரர்கள் பல நண்பர்கள் என்னோடு சேர்ந்து மௌலவியாக ஆனார்கள். அதுல ஒரு 2 பேர் குர்ஆன் ஓத தெரியாது. 7 வருஷம் முடிஞ்ச பிறகு கூட குர்ஆனை வரிசையாக சரியான முறையில் உச்சரிப்போடு ஓத தெரியுமான்னு கேட்டா ஓத தெரியாது. ஆனால் அவர்களும் மௌலவி என்று நினைச்சார்கள், பட்டம் வாங்கினார்கள். அல்ஹம்து சூராவுக்கு அர்த்தம் கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் அவர்களும் நினைச்சாங்க அது மாதிரியான ஒரு பட்டத்தை அவங்க கையிலையும் கொடுத்து விட்டார்கள். அப்ப மௌலவிகளை தயாரிக்கிறவங்க மதரசாக்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் 7 வருஷத்துல எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க? ஏதோ தொழுகை நடத்துவானா மனப்பாடம் பண்ணி 10 சூரா மனப்பாடம் பண்ணி விட்டானா போதும். ஏதோ மேடையில் ஏறி கூச்சம் இல்லாம பேசுவானா, என்னத்த பேசுறான்னு முக்கியம் கிடையாது, கூச்சம் இல்லாம பேசுறானா அதுக்கு ஒரு ட்ரைனிங். இதுதான் 7 வருஷத்துல கொடுப்பாங்களே தவிர வேற விதமான அறிவை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமும் கொடுக்கிறது கிடையாது. இப்படி தயாரிக்கப்பட்டு வர்றாங்களா? சரி, கொடுக்கிற பாடத்திட்டம் என்ன நினைக்கிறீங்க? பாடத்திட்டம் இருக்குல்ல மதரசாவுல, பாடத்திட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கும் நமக்கு சந்தேகம் வந்துடும். அந்த பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா இது என்ன எந்த நூற்றாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த நூற்றாண்டுக்கு இது பேர பொருந்துமா? விஞ்ஞானம் ஒரு புத்தகத்தை சொல்லி தருவாங்க. விஞ்ஞானம் மதரசாவுல விஞ்ஞான புஸ்தகம். விஞ்ஞான புஸ்தகம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு 800 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட புஸ்தகம். இன்னைக்கு சூரியன் எப்படி இருக்கு, சந்திரன் எப்படி இருக்குங்கிறது போன வருஷம் உலகத்துல மாத்திட்டாங்க. அப்படி போயிட்டு பாஸ்டா போயிட்டு இருக்கு உலகம். அப்ப சூரியனை பத்தி சந்திரனை பத்தியான நாலேஜ் அதிகரிக்க பழைய இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டு வருஷம் பாடத்திட்டத்தை மாத்தலாம். குர்ஆனை மாத்த முடியாது, ஹதீஸை மாத்த முடியாது, சயின்ஸ் இந்த மாதிரி மேட்டர் மாத்தணுமா இல்லையா? நீங்க தஸ்ரீஹுல் அஃப்லாக்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து பாடத்தில் வைப்பாங்க. என்ன புத்தகம் இது? விஞ்ஞான புஸ்தகம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் சூரியனையும் சந்திரனையும் பத்தி சொல்லிக் கொடுக்கிற லட்சணத்தை பாத்தீங்கன்னா 2005 இது 2005 அஷ்ஷம்சு மர்கூஸத்துன் ஃபிஸ் ஸமாஇ ராபியாம்பாங்க. சூரியன் இருக்கிறதே 4வது வானத்துல அப்படி பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரன் இருக்கிறத அது முதல் வானத்தில் பதித்து வைக்கப்பட்டது. இந்த சந்திரன் நிலா இருக்குல்லங்க, நிலா என்ன இருக்கா முதல் வானம் இருக்குல்ல, அதுல கொண்டு அப்படி ஒட்டி வச்சிருக்காங்க முதல் வானத்துல. சூரியன் என்ன இருக்குதா 4வது வானத்துல ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல சொல்லிக் கொடுப்பாங்க. இவன் படிக்காதவன் தானே, அவருக்கு அறிவு இல்ல, அவர் அப்படித்தான் உண்டா இருப்பாரு. எந்த நூற்றாண்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்? சூரியன் சுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சூரியன் சொல்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனை ஒட்டி வைக்கப்படலன்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது. இவனுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவியலை எப்படி சொல்லி கொடுப்பாங்க? இவன் தலையாட்டிட்டு இருப்பான். இவன் மதரசா பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சா கேள்வியாவது கேட்பான். கோழி முட்டை அனுப்பி வைக்கிறோம். அவன் என்ன செய்வான்? 4வது வானத்திலே சூரியன் பதிக்கப்பட்டிருக்கிறது, முதல் வானத்திலே சந்திரன் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறோமா. வானத்துக்கு ஒண்ணு எவனும் போகவே இல்லை. இந்த அருக்கு சூரிய சந்திரன் அதுக்கெல்லாம் கீழே இருக்கிறது, அது எல்லாம் சுரந்து கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரன் பூமியை சுத்தி கொண்டிருக்கிறது, பூமி சூரியனை சுத்துகிறது, சூரியன் எல்லாத்தையும் எடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாம் இன்றைக்கு நவீன உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறான். குர்ஆன்ல கூட இது தெல்ல தெளிவாக குல்லுன் ஃபீ பலகின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் தன்னுடைய பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுக்கு மாத்தமாகவும் நவீன அறிவியல் நீ கண்டுபிடிக்கிறான இதுக்கு மாத்தமாகவும் பூமியை பத்தி சொல்றான், சூரியனை பத்தி சொல்றான். அதை படிச்சீங்கன்னு வைங்க, இவன் இந்த நூற்றாண்டுல வாழல. 800 வருஷத்துக்கு முந்தி அந்த காலத்துல ஓகே விஞ்ஞானம் ஒத்துக்கலாம். ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்துல அந்த காலத்துல எவனோ அரபி எழுதிவிட்டாங்களாம். அது அந்த காலத்துல இருந்த விஞ்ஞானம் 800 வருஷமா விஞ்ஞான புத்தகத்தை மாத்தாம இருக்கிறாங்க. 800 வருஷமா மாற்றப்படாத ஒரு விஞ்ஞான புத்தகம் இருக்கலாமா? விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பாஸ்டா உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதுல உருவாகி வர்ற ஆளுக்கு எப்படி இருப்பாங்க? நாங்கள் எல்லாம் மதரசாவில் படிக்கிற காலத்துல நான் ரொம்ப அடி வாங்குவேன். எதுக்கு அடி வாங்குவேன்னு நினைக்கிறீங்க? பாடம் சொல்லலன்னு சொல்லியோ வேற விதமான அதெல்லாம் கிடையாது.
பேப்பர் படிச்சதுக்காக தான் நிறைய அடி வாங்கியிருக்கிறான். மதரசாவில் இருக்கிறவன் மாணவன் என்ன செய்யக்கூடாது, நாளிதழ் பேப்பர் படிச்சிடக்கூடாது. பேப்பர் படிக்கிற ஹராம், பேப்பர் படிக்கிறியா, பேப்பர் படிக்கலாமா, நீ தினத்தந்தி படிக்கலாமா, தினமணி படிக்கலாமா என்று பேப்பர் படிச்சான்னு வைங்க, அதுக்கு என்னை பின்னி எடுத்தவர்கள் நிறைய பேர். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலீல் அஹ்மதுக்கு இருந்து சொல்றாங்க, நான் அவர்கிட்ட படிச்சால் அவர் என்னை ரொம்ப அடிக்கிறதா பேப்பர் தான் அடிப்பார். நான் நிறைய பேப்பர் படிப்பேன், அங்கே போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். முந்த நாள் பேப்பர்லாம் இன்ட்ரெஸ்டா படிப்போம், பேப்பர் கிடைக்காத, இன்னைக்கு பேப்பர் கிடைக்காதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் படிப்போம். பேப்பர் படிக்கிறது பாவமான காரியம் என்கிற அளவுக்கு நம்மள அப்படி மூளை செலவு பண்ணி இந்த குருகுலத்தில் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தயாரான மூளை வேலை செய்யுமா? உங்களுக்கு எல்லாம் விளங்குற சத்தியம் அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. காரணம் என்ன? உங்களை தீட்டி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களுக்கு சிந்திக்க முடிகிறது, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, சிந்திப்பதற்கான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, இது சரி இது தவறு என்று ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடப்படவில்லை. எங்களுக்கு என்ன செய்யப்படும்? பேப்பர் படிக்காத, இந்த நூற்றாண்டுடைய அதை கண்டுபிடிக்காது, அதை தெரிஞ்சுக்கிறாத, இது தெரிஞ்சுக்கிறாத. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியாது. ஓரிட காலங்களில் பிரதமர்னா என்னன்னு தெரியாது, பிரதமர் யாருன்னு தெரியாது. அவர் பிரதமர் எம்எல்ஏ தெரியாது, எம்எல்ஏ எங்களுக்கு எம்எல்ஏக்கு வித்தியாசம் தெரியாது, மந்திரிக்கு வித்தியாசம் தெரியாது, பிரதமருக்கு வித்தியாசம் தெரியாது. பிரதமர் மாதிரி எம்எல்ஏ நினைக்கும், எம்எல்ஏ மாதிரி பிரதமரை நினைக்கும். அவர் எம்எல்ஏவா, அவர் பிரதமரா, எம்எல்ஏக்கு பிறகு சம்பந்தம் இல்லை, அவ்வளவு டிஃபரெண்ட் ரெண்டு பேருக்கு. அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கூட தெரியாம பேப்பர் படிக்காம நாங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. உலக செய்தி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, அங்க பாடங்கள் நடத்துவாங்க. பாடம் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க தெரியுமா? எல்லா உஸ்தாதுமார்களுமே அவங்களுடைய அந்த பலவீனத்தை, அவங்களுடைய கையாளாகத்தனத்தை, இது ஒரு தொழில் தான் பண்றோம் என்பதை சின்ன வயசிலேயே விதைப்பார்கள். மதரசாவில் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அஜர்த்த ஹதீஸ் நடத்துவார். என்ன நடத்துவாரு? தாயத்து போட்டால் அவன் சிறுக்கு வைக்கிறான், மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, இது மாதிரியான ஹதீஸ் எல்லாம் என்ன செய்வாரு? வாசிப்பார். மிஸ்காத் மாதிரி ஒன்று ரெண்டு ஹதீஸ் நூல்களை சொல்லி தருவார்கள். வாசிக்கிட்டு இருக்கும் போதே அஜர்த்து தொழில தாயத்தான் போடுவாரு. நம்ம கேட்போம், அஜர்த்து தாயத்து போட்ட சிறுக்கு நீங்க நேற்று சொல்லி தந்தீங்கல, நீங்களே நேற்று ஒரு ஆளுக்கு தாயத்து போட்டீங்கல, நீங்களே தகவல் எழுதி கொடுக்குறீங்கள, நீங்களே நூல் முடிகிறீங்களா அஜர்த்து, நீங்க தானே கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லது இல்ல அதுக்கு வேற ஒரு ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? அது உங்கள்கிட்ட இருந்து ஆதாரம் சொல்லி போடுவாங்க, எங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால இன்னும் எங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க மாணவர்கள் தெரியுமா? டேய், உனக்கும் கல்யாணம் ஆகி உனக்கும் புள்ள குட்டின்னு வந்தா உனக்கும் தெரியுன்றார். இதுக்குதான் செய்யறன்றாரு. பாயிண்ட் வழங்குதா? அதை போடக்கூடாதாண்டா, போடுற தப்பு தான். உனக்கு புள்ள குட்டி இல்ல, ஓசி சோறு திங்கிற, எனக்கு புள்ள குட்டி இல்ல, பொண்டாடி சோறு கொடுக்கணும்ல, மதரசால பொண்டாடிக்குமா சோறு தராங்க, அப்ப என் பொண்டாடிக்கு சோறு எப்படி கொடுக்கிறது? இது யார் சொல்லுவா? அஜர்த்து சொல்லுவாருங்க. பெரிய பெரிய அஜர்த்துகளாக நாங்கள் மதிக்கிற அஜர்த்துமார்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? அடே மறைக்கான், உனக்கும் 4 புள்ள குட்டி வந்தால் தெரியும். உங்க மாவட்டம் செஞ்ச ஒருத்தர் நான் ஓதி இருக்கிறேன், இதை வார்த்தை அவர் சொன்னார். அப்ப அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர், இறந்து போனதை பற்றி நமக்கு தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், இதே வார்த்தை சொல்வார், உனக்கும் 4 புள்ள குட்டி பிறந்தால் உனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க பண்ற வியாபாரம், நாங்க பண்ற தொழில். அப்ப எங்களை எப்படி உருவாக்குறாங்க? மார்க்கத்தை பற்றியோ ஹதீஸை பற்றியோ எந்த ஒரு அச்சமற்றவர்களாக எங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று கேட்டால், அது ஒரு தொழில். யாம் வச்சுக்க, சம்பாதிக்கணும், சம்பாதிப்பதற்காக வேண்டி குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் எங்களை உருவாக்குவார்கள். இன்னொரு நாள் மதரசாவில் பாடம் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் கூத்தானூரில் படித்தோம். கூத்தானூரில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பழக்கம் இருக்கு அந்த ஊர்ல, இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இறந்து விட்டார்கள் சொன்னா அங்க பெரிய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு ஆள் இறந்துட்டான்னு அர்த்தம். அது ஊர்ல மசூரா பண்ணி ஊர் ஜமாத்துல முடிவெடுத்து ஒரு அறிவிப்புங்க. அப்ப சங்கு சத்தம் கேட்டோம்னு என்ன செய்வாங்க? என்னன்னு எல்லாரும் பள்ளிவாசல் வாசலுக்கு போவாங்க. போர்டு எழுதி போட்டிருக்கோம், இன்னைக்கு காலையில இன்னார் இத்தனை மணிக்கு மூத்தா போயிட்டாரு. அப்ப இந்த சங்கு சத்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு போவாங்க மக்கள். யார் மூத்தானாங்கிறது எழுதி போட்டிருப்பாங்க. உடனே இந்த மூத்தான வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்காக மக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக சங்கு ஊதுற வழக்கம் அந்த ஊர்ல இருக்குது. நாங்க பாடத்துல உட்கார்ந்துருப்போம். பாடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது